வெல்கம் பேக் டு மை ஸ்டைலர். இன்னைக்கு நம்ம ஐ மேக்கப் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்றது அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஐப்ரோஸ்க்கு முதல்ல ஷேப் கொடுக்கணும். ஷேப் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஐ மேக்கப் பண்ற எல்லா இடத்தையும் கவர் பண்ற மாதிரி கன்சீல் பண்ணணும். அவங்க ஷேடுக்கு ஏத்த மாதிரி நம்ம எந்த ஷேடு வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல கன்சீல் பண்ணி முடிச்சிட்டு அதை நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டிங் அடுத்து நீங்க லூஸ் பவுடரு இல்லைன்னா காம்பேக்ட் பவுடர் இதை வச்சு நல்லா அந்த இடத்துல டேப் பண்ணி விட்டுருங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களோட பேஸ் கலர் நம்ம கொடுக்கணும். பேஸ் அப்படின்னா அவங்க ஸ்கின் கலருக்கு ஆப்ட் ஆகுற மாதிரி ஏதாச்சும் ஒரு கலர் எடுத்துட்டு நல்லா ஃபுல்லாவுமே கவர் ஆகுற மாதிரி நல்லா ரோல் ஆன் பண்ணி 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 அவங்க பேஸ் கலர் கொடுக்கணும். இதுதான் பேஸ் ப்ரஷ். இந்த ப்ரஷ்ஷை நம்ம முன்னாடி பிடிக்காம கொஞ்சம் தள்ளி பின்னாடி இருந்து பிடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு பேஸ் மைல்டா இருக்கும். நீங்க கிட்ட பிடிக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பிக்மெண்ட் ஜாஸ்தி வரும். நமக்கு பேஸ் ஜாஸ்தி பிக்மெண்டேஷன் வேணாம், லைட்டா இருந்துச்சுனாவே போதும். அதனால நம்ம பேக்ல பிடிச்சி நல்லா ரோல் பண்ணி விடணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கட் கிரீஸ் தான். இந்த கட் கிரீஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஐபால்க்கு ஏத்த மாதிரி கொடுக்கணும். இவங்க ஐபால் எங்க இருந்து எது வரைக்கும் முடியுது அப்படின்றத பொறுத்து இந்த ஐபால்க்கு ஃபுல்லாவுமே கன்சீல் பண்ணிக்கோங்க. கன்சீல் பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த கன்சீலை நல்லா பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு பவுடர்ல கொஞ்சம் டேப் பண்ணிக்கலாம். டேப் பண்ணி முடிச்சுட்டு எப்பவுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது எண்டிங்ல பாத்தீங்கன்னா டார்க் கலரும் அப்படியே லைட்டன் பண்ணி நம்ம முடிக்கும் போது ரொம்ப லைட் கலரும் வந்துச்சுன்னா ஐ மேக்கப் ரொம்பவே லுக் நல்லா இருக்கும் பார்க்க. நான் டார்க் ரெட் எடுத்திருக்கேன். ரெட்ல இருந்து அப்படியே டார்க் ஆரஞ்சு, அப்புறமா லைட் ஆரஞ்சு, இந்த ஷேட் தான் நான் ட்ரை பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் நல்லா கார்னர்ல பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சென்டர் பார்ட் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டன் ஆரஞ்சு பண்ணிக்கலாம். நம்ம இப்படி பண்ணும்போது ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் ஐ லுக்கு. இது பாத்தீங்கன்னா நீங்க ஹல்தி லுக் அந்த மாதிரி ஒரு மேக்கப் எல்லாம் நீங்க இதை ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஐப்ரோ தான் ஃபில் பண்ண போறோம். எப்பவுமே ஐப்ரோஸ் நீங்க காஜல்ல பண்ணாலும் சரி, பவுடர்ல பண்ணாலும் சரி, ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஐப்ரோஸை டிரா பண்ணாதீங்க. ஐப்ரோஸோட அந்த க்ரோத் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி டிரா பண்ண ஆரம்பிச்சுட்டு ஸ்டார்டிங்ல லைட்டா, ஏன்னா நம்ம எடுக்கும் போது பிக்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அதனால நம்ம க்ரோத் இருக்க பார்ட்ல பிக்மெண்ட் நல்லா பண்ணிட்டு ஸ்டார்டிங்ல சும்மா நீங்க இப்படி மேல மேல இந்த மாதிரி பண்ணி விட்டாவே உங்களுக்கு லுக் நல்லா வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ எல்லாம் ரெகுலரா உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஸோ மச்.